மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். அதையும் கூட வாசித்து கடந்து போவோம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை, அவன் என்ன மாதிரி கனி கொடுக்கிறான், அவனுடைய வாழ்க்கையினாலேயே இந்த ஊழியக்காரன் உண்மையான ஊழியக்காரனா, கள்ள தீர்க்கதரிசியா, கள்ள அப்போஸ்தலனா, கள்ள சுவிசேஷகனா, கள்ள சகோதரனா நீங்க அறியலாம். பிரியமான பிரசங்கம் பண்ற எல்லாரும், ஊழியம் செய்கிற எல்லாரும், பாஸ்டரா இருக்கிற எல்லாரும், அப்போஸ்தலராக இருக்கிற எல்லாரும், சுவிசேஷகராக இருக்கிற எல்லாரும் நல்ல ஊழியக்காரங்கன்னு நினைக்காதீங்க. யூடியூப்ல வர எல்லாரும் நல்லவங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு முன்பாக நிற்கிறவனையும் சோதித்தறியுங்க. ஆண்டவர் எபேசு சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை லயர்ஸ், பொய்யர் என்று நீ கண்டறிந்தாய் அப்படிங்கிறத ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்றார். அதனால இங்க வாசிக்கிறோம், அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவார்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆதலால் அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். சத்தியத்தை நம்புங்க, நான் சொல்றதை நம்பி ஆகணும். ஏசு சொல்லல, சத்தியத்தை அறிவீர்கள், you shall know the truth. அந்த knowledge of knowing the truth, அந்த truth will set you free. இங்க என்ன சொல்றாரு? அறிவீர்கள். அந்த மரத்தின் கனியை வச்சு அந்த மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்பதை அறிவீர்கள்.